இப்ப எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம எண்கணித ரீதியான ஒரு பெயர் முக்கியம்ங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் பத்தியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தைக்கு பெயர் அமைந்தாலும் சரி, வியாபாரத்திற்கு பெயர் அமைந்தாலும் சரி, தனி மனிதர்களுக்கு பெயர் அமைந்தாலும் சரி, அது எல்லாமே பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, ஒரு இண்டிவிஜுவல் மனிதருக்கும் அ அந்த பலன் கிடைக்கிற மாதிரி தான், அ அதனுடைய ரகசிய ஒரு க்ளூவாக இறைவனுக்குமே வந்து நம்ம எண்கள் ரீதியான ஒப்பீட குடுத்திருந்தோம். இப்போ ஒரு வியாபாரத்திற்கு பெயர் அமைக்கிறீங்க. அப்ப எண்களுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அப்படின்னு நெறைய வியாபாரிகள் நெனச்சுட்டு, ஏனோ தானோன்னு பேர் வைப்பாங்க. ஒரே மாசத்துல அந்த கம்பெனி இழுத்து மூடுற மாரி நெலைம வந்துரும். ஒரு தனி மனிதர் என்ன காரணம்னே தெரியாது. நான் இவ்ளோ உழைக்கிறேன். ஆனா, எனக்கு வெற்றியே கிடைக்கலன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெயர்கள்லயே அந்த பிரச்சனை ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கும். பெயர் எண்ணாக. ஒரு குழந்தைக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அவன் மக்கு பிள்ளையாவே இருக்கான் சார் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் அந்த பெயர் சரியாக அமையும் பொழுது நல்லபடியான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்ட பெயர் வந்து உண்மையிலேயே வந்து பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம முன்னோர்கள் மிக புத்திசாலியாக இத பத்தின அருமை பெருமையை நம்ம உணர்ந்து கொள்ளணும்ங்கிறதுக்காகவே, இறைவனுடைய சொரூபங்களை கூட எண்களால் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம பெருமாள எப்படி சொல்றோம்? ஏழுமலையான். முருகனை என்ன சொல்றோம்? ஆறுமுகன். விநாயகரை என்னன்னு சொல்றோம்? ஏகதத்தன். ஏகதத்தன் அப்படிங்கும்போது 1 அப்படின்னு அர்த்தம். ஒரு தந்தத்தை உடையவன். ஆறுமுகன். ஏழுமலையான் அப்படிங்கும்போது இந்த 6, 1, 7 இது எல்லாமே கடவுளுக்கு உரியது. அப்ப அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படிங்கிறோம். 5 முகம் கொண்ட ஆஞ்சநேயர் அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு எண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வதற்காகவே நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அதெல்லாம் விடுங்க. 1000 வருஷத்துக்கு முந்தைய திருக்குறள வந்து இன்னைக்கு மொழிபெயர்க்காத நாடுகளே கிடையாது. எல்லா நாடுகள்லயும் அத மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. அது தங்களுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்த வந்து அப்படி காண்பிக்குதுங்கிறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா வச்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்க்கைய வந்து பெஸ்ட்டா ஆக்கிக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்கு? "எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப." கண்களுக்கு நிகராக சொல்றாங்க. எண்ணையும், எழுத்தையும். ஸோ ஒரு நம்பர் அப்படிங்கிறத வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உங்க லைஃப்பையே அது வந்து புரட்டி போடும். உங்க லைஃப்ப வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும், அது வியாபாரத்தில் வெற்றி வேண்டுமா? தரும். உங்களுடைய பெயரில் வெற்றி வேண்டுமா?